ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 16வது திருவசனம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஒரு வழிய, ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதில் முதலாவது அவர் சொல்லுகிறது, நிறைய காரியங்களை முன்பு வசனங்களிலேயும் பின்பு வசனங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது, சமுத்திரத்தில் வழி, வலிய தண்ணீர்களில் பாதை. அப்படி ஆண்டவர் உண்டாக்கும் போது அந்த பாதையில், அந்த வழியில் கீழே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்களை கொண்டு வந்து ஒருமித்து அவர்களை நான் அடித்து ஒரு திரி அணைகிறதைப் போல நான் அணைத்து போடுவேன். அதாவது உங்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வெளியே கொண்டு வந்து, எப்படி கொண்டு வர்றாரா, சமுத்திரத்தின் வழியிலும் வலிய தண்ணீர்களின் பாதையிலையும் அவர்களை அழைத்து வருவாராம். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது பார்வோனுடைய சேனை, அவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வேலை வாங்கி பழகிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களால் வேலை செய்ய தெரியாது. அதனால் அடிமைகளை விட்டுவிட்டோம் என்று சொல்லி லட்சக்கணக்கான அடிமைகளை அவர்கள் திரும்ப கொண்டு வருவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர்களை அவர்கள் பிடிக்க வருகிறார்கள். ஆனால் அந்த மோசே தேவனிடத்தில் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து கையை உயர்த்தி பிடி, சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. இதை மோசேயும் கையை உயர்த்தி பிடித்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின பொழுது சமுத்திரம் இரண்டாக பிளக்கிறது. அதற்குள்ளே என் ஜனங்களை போக சொல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எபிரேயர்கள் அந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து போகிறார்கள். இதையெல்லாம் பார்வோன் சேனை பார்க்கிறது. இந்த பார்வோன் சேனை ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் படைகளோடும் வருகிறார்கள். இந்த ரதங்கள் எல்லாம் சாதாரணமான ரதங்கள் அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் 600 ரதங்கள், அந்த 600 ரதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற, குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த 600 ரதங்கள் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ரதங்களும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 600 ரதங்கள் என்றால் எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட ரதங்கள், ஸ்பெஷலைஸ்டு வெஹிக்கிள். அப்போ இந்த ரதங்களை கொண்டு வந்து இந்த கடலுக்குள் இறங்குகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய ரதம் தங்கத்திலானது, எந்த பாறையிலேயும் எந்த மணலிலேயும் எந்த இடத்திலே சகதியிலேயும் ஓட திறமை பெற்றது. நம்முடைய குதிரைகளும் அப்படித்தான். நீங்கள் குதிரைகளை குறித்து நம்முடைய சங்க இலக்கியங்களில் வாசிக்க முடியும். அந்த குதிரைகள் மிக வலிமை மிகுந்தது, அது விலை உயர்ந்தது. அதாவது சாலமோன் காலத்தில் எகிப்திலிருந்து குதிரை இறக்குமதி செய்தால் ஒரு குதிரைக்கு 600 சேக்கல் வெள்ளி அல்லது தங்கம் ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கினார். இப்போ நமக்கு என்ன வேண்டும் என்றால், இந்த குதிரைகள், ரதங்கள் ஆண்டவர் சொன்னபடி சமுத்திரத்தின் வழியிலே உள்ளே வருகிறார்கள். இந்த சமுத்திரத்தின் வழியிலே உள்ளே வரும் பொழுது இவர்கள் முன்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரதங்கள் பின்பாக வரும் வரை ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். இந்த ரதங்கள் முன்னேறி, இந்த ரதத்தினுடைய ஆட்கள் முன்னேறி 3/4 பேர் உள்ளே வருகிறார்கள். ஒரு 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 கூட்டம், இவர்களை விரட்டி கொண்டு வந்ததான ஒரு சேனை கூட்டம், அது முழுவதுமாக உள்ளே வரும் வரை கர்த்தர் காத்திருக்கிறார். அவைகள் உள்ளே வந்தபோது ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்ற, உன் கையை திருப்பி காண்பி. அது அவர்கள் மேல் அந்த தண்ணீர் விழும்.
இப்பொழுது அந்த தண்ணீர் ஐஸாக நிற்கிறது, மதிலாக நிற்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் தன் சத்துருக்கள் மேல் விழுந்து ஒரு திரி அணைகிறது போல உருமித்து அவர்கள் விழுந்து போனார்கள். அதில் ஒருவரும் மீட்கப்பட முடியவில்லை, ஒருவரும் காப்பாற்றப்பட முடியவில்லை. அதில் இன்னொரு பியூட்டி இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் கவனமாய் வாசித்தீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறும் பொழுது, எபிரேயர்கள் கரையேறும் பொழுது, எகிப்தியர்களுடைய பிணங்கள் கரையில் கிடக்கிறது. அப்போ உன்னுடைய சத்துருக்கள் உன்னை அடிமைப்படுத்தி, உன்னை கொடுமைப்படுத்தி 430 வருஷம், we could not imagine the days. இந்த 430 வருஷம் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த 430 வருஷத்தில் யோசேப்பு காலத்திற்கு பின்பு அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள், முடக்கப்பட்டார்கள். பல 100 ஆண்டுகள், சில 100 ஆண்டுகள் அவர் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு விடுதலையை கூறுகிறார். அப்போ அவர்கள் அதை காண்கிறார்கள். கர்த்தர் இந்த வசனத்தில் சொன்னதை அங்கே நிறைவேற்றி இருக்கிறதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தர் செய்கிற ஆச்சரியமும் அற்புதமான காரியம். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி, நமக்கு குரோதம் கொண்டு, நமக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரோ என்று நீங்கள் எண்ணலாம், நினைக்கலாம், யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? மொத்தமாக வச்சிருவார். இப்போ நியாயத்திற்பு வரும்பொழுது மொத்தமாக தான் நியாயத்திற்பு வரும். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். அது முதல்ல கேள்விப்படும் போது நம்முடைய இருதயம் துடிக்கும். ஆனால் அந்த மொத்தமான நியாயத்திற்பு வரும்பொழுது அவருடைய அக்கிரமங்கள் அப்பொழுது வெளிப்படும். எனவே நம்முடைய வாழ்வில் நமக்கு சத்துருக்கள், நமக்கு குரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் விப்ரபத்தித்த லோகாதிபதிகளோடும் நமக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. அவனை எதிர்த்தென்றால் நம்ம ஜெயித்து விடலாம். இதை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லையா? நமக்கு இல்லை. நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், நமக்கு இல்லை. அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், அது இல்லை. ஆனால் கர்த்தருக்கு அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கும் அவருக்கும் அங்கே காரியங்கள் நடக்காது என்று நாம் யாரும் சொல்லிவிட முடியாது. துன்மார்க்கனுடைய அழிவு அவருடைய கரத்தில். நமக்கு தான் என்ன சொல்லுங்க, நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஏன் போராடுற? உன் வேலை கிடையாது அது, அது ஏன் வேலை. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை காட்டுறேன். அப்போ நம்முடைய சத்துருக்கள் நமக்கு ரோதமாக எழும்பி குரோதம் கொண்டு நம்மை வேதனைப்படுத்தி, நம்மை அடிமைப்படுத்தி, நம்மை துன்பப்படுத்தி, நம்ம காயப்படுத்தி, நம்முடைய இருதயத்தை கிழிக்கிற நிலைமைக்கு, வேதனையை அனுபவிக்கிற நிலைமைக்கு நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்த்து ஆண்டவரே அப்படின்னு நம்ம கதறுவோம். ஆண்டவர் ஒன்றுமே செய்யாத போல் அமைதியாக இருப்பார். He stand very quiet and simple. அப்படி ரொம்ப அமைதியாக இருப்பார். என்னடா ஆண்டவர் இப்படி அமைதியாக இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் அமைதியாக இல்லை, நீதி செய்கிற தேவன் என்பதை நமக்கு விளங்க பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அதை நம்ம பார்ப்போம். அந்த நீதி வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். அந்த நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் இது ஏதா வேணா இருந்துட்டு போங்க. நீ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய், நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நீ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பினால் இவங்க வேணா அமைதியாக இருப்பாங்க, சர்வ வல்லவர் அமைதியாக இருக்க மாட்டார். நானும் கிறிஸ்தவன் தான்,
நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான், நானும் ஊழியக்காரன் தான், நானும் ஊழியக்காரி தான். நாங்கள் ஆராதனையில் நாங்கள் போகிறோம், நான் அங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், நான் இங்கே பிசாசு ஓட்டுறேன், நான் அங்கே பிசாசு ஓட்டுறேன், எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? டேய், உன்னை யாருன்னே தெரியாது, நீ யாரு? அந்த அம்மா சொல்லும், அந்த ஐயா சொல்லுவார், நாங்கள் பிசாசுகளை துரத்துனமே தீர்க்கதரிசனம் வளர்த்தவங்க. வா, என்ன சொல்கிற? உன்னை யாருன்னு தெரியாதுன்ற, நீ பாட்டு கதை சொல்கிற, உன்னை யாருன்னு தெரியாது, அவ்வளோதான். அவர்கள் கொண்டு போகப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வேதம் நியாயத்தீர்ப்பை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் எவரா வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆண்டவர் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்கி அதில் வச்சு காலி பண்ணுவார். இல்லை வலிய தண்ணீர்கள், பெரிய பெரிய வலிய தண்ணீர்கள், ஓடுகிற பயங்கரமான தண்ணீர்களில் திடீரென்று பாதை உண்டாகும். அதில் துன்மார்களும் சத்துருக்களும் அப்படி இறங்கி நம்ம அந்த பக்கம் போயிடலான்னு நினைப்பாங்க, நடுவில் போட்டு தள்ளுவார், முடிஞ்சுச்சாவும் கதை. கர்த்தர் செய்கிற நியாயத்தீர்ப்பெல்லாம் நம்ம ஆச்சரியமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதனால் இந்த காலை வேளையில் தேவன் பயங்கரமான மகத்துவமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு இனி பலன் கொடுக்க ஆரம்பிக்க போகிறார். கர்த்தரை கரங்களை உயர்த்தி துதியுங்கள். ஆமென், ஆமென்.